அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் பிஸ்மி அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்றா, மதினா செல்பவரிடம் ரசூல்லாவிற்கு என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அடங்கியிருக்கிறாங்க. அந்த மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் இருக்கா இல்லையா, அந்த பள்ளிவாசலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த பொருளாதாரத்தில் என்ன செஞ்சாங்க, வாங்கி பள்ளிவாசலை அமைத்து கொண்டார்கள். அதுக்கு ஓரத்தில் என்ன செஞ்சாங்க, தனக்கு என்று ஒரு வீட்டையும் அமைத்து கொண்டார்கள். அந்த வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள், அங்கே தான் மரணித்தார்கள், அங்கே தான் என்ன செஞ்சாங்க, அடக்கம் செய்யப்பட்டார்கள். இப்போ ஜியாரத்திற்காக என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு போகணும்னு சில பேர் போகிறாங்க. ஆனால் ஜியாரத்திற்காக மட்டும் என்ன செய்யக்கூடாது, மதீனாவுக்கு போகக்கூடாது. ரசூல்லாவுடைய ஜியாரத்து செய்கிறோம், ரசூல்லாவை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்திற்காக என்ன செய்யக்கூடாது, மதீனாவுக்கு போகக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறோம்டா, நன்மையை நாடி நீங்கள் பிரயாணம் செய்வதாக இருந்தால் 3 பள்ளிவாசலை தவிர வேறு எங்கே என்ன செய்யக்கூடாது, பிரயாணம் செய்யக்கூடாது. அதில் முதல் தரத்தில் இருக்கக்கூடியது மஸ்ஜிதுல் ஹராம் கௌபத்துல்லா, 2வது மஸ்ஜிது நபவி, 3வது பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்தில் இருக்கா இல்லையா, பலஸ்தீன், அந்த பைத்துல் முகத்தஸ். இந்த 3 பள்ளிவாசலுக்கு தான் நன்மை நாடி என்ன செய்யணும், பிரயாணம் மேற்கொள்ளணும். இப்போ ஒரு ஆள் உம்ராவுக்கு போகிறாங்க, ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, அங்கே போய் கௌபத்துல்லாவிலையும் தொழுதுட்டு இந்த ரசூல்லாவுடைய பள்ளிவாசல்லையும் போய் தொழுகிறது நன்மை இருக்கு அப்படி என்று சொல்லி ரசூல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு போனாங்கன்னா, பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ரசூல்லாவுடைய அடக்கஸ்தலம் இருக்குது. அங்கே போய் நம்ம என்ன செய்யலாம், ஜியாரத்து செய்யலாம், அது மார்க்கத்தில் என்ன இருக்குது, அனுமதி இருக்கிறது. ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்கண்டா, இந்த ஹஜ் உம்ராவுக்கு போகக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் போய் மதீனாவுக்கு போனீங்களாக்கு ரசூலுல்லாவுக்கு என்ன செய்யுங்க, என்னுடைய சலாத்தை போய் சொல்லிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது மார்க்கம் சம்பந்தமான ஒரு தெளிவு இல்லாததன் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க. பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர உள்ள மற்றவர்களை பொறுத்தளவுக்கு அவங்க நம்ம அவர்களுக்கு சலாம் சொன்னாலும் சரி, சலவாத்து சொன்னாலும் சரி, அவங்கள கூப்பிட்டாலும் சரி, அவங்க பேரை சொன்னாலும் சரி, எதுவுமே என்ன செய்யாது, மூத்தா போனவங்களுக்கு கேட்காது. மூத்தா போயிட்டாங்கன்னா, மூத்தா போனது அவங்க பர்ஸக் என்ற திரைமறைவு வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. இந்த உலகத்தில் என்ன நடக்குது என்பது அவர்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அங்கே உள்ளவங்களுக்கு இங்கே என்ன நடக்குது என்பது என்ன செய்யாது, தெரியாது. மரணித்து விடுவார்களே. ஆனால் என்ன செய்யும், எல்லாமே டோட்டலாக முடிஞ்சுவிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது முஸ்லீம்களுடைய நம்பிக்கை. அவர்கள் இறைவன் தன்னளவில் உயர்த்தி கொண்டான் என்றும் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. கியாமத்து நாளுடைய அடையாளமாக என்ன செய்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க. கியாமத்து நாளுடைய நெருக்கத்தில் வருவாங்க. தஜ்ஜாலை என்ன செய்வாங்க, கொள்வார்கள் என்றெல்லாம் என்ன இருக்குது, மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. ஆனால் நாளைக்கு மறுமையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ்வை விட்டு உன்னையும் உன்னுடைய தாயாரையும் தான் கடவுளாக வணங்க வேண்டும் என்று அந்த மக்களுக்கு நீ சொன்னியா அப்படின்னு கேட்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருவாங்க, நான் அவர்களோடு இருந்த வரைக்கும் அவர்களை நான் கண்காணிக்கக்கூடியவனாக இருந்தேன். நீ என்னை கைப்பற்றியதுக்கு அப்புறம், உன்னளவில் உயர்த்தி கொண்டதுக்கப்புறம் அது பற்றி எனக்கு தெரியாதுன்றாங்க. இன்ன வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. மற்ற எல்லாருமே என்ன செஞ்சவங்க, மரணித்து விட்டவர்கள். ஆனால் மற்ற எல்லாரும் மரணித்து விட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று அல்லாஹ் ஒரு சிறப்பு என்ன கொடுத்துருக்கிறான் அப்படின்னா, பொதுவாக நபிமார்களுடைய உடலை மட்டும் என்ன செய்யாது, மண்ணு சாப்பிடாது. மண்ணு சாப்பிடுவதை விட்டும் நபிமார்களுடைய உடலை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், பாதுகாத்துருக்கிறான். அது மண்ணுக்கு ஹராமாக்கியிருக்கிறான். மண் என்ன செய்யாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடலை சாப்பிடாது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, பூமியின் மேலேயே இருந்தார்கள். அங்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டு, யார் ஆட்சி தலைவர் என்ற ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்களா இல்லையா என்ற ஒரு பெரும் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அடக்கம் செய்வதற்கு என்ன செஞ்சிருச்சு, 2-3 நாளாக என்ன செஞ்சிருச்சு, ஆகி போயிருச்சு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடம்பு அப்படியே தான் இருந்தது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இது நபிமார்களுக்கு மட்டும் உள்ள ஒரு சிறப்பு. அதில் கூடுதலான ஒரு சிறப்பு என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமை என் மீது அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க, சலவாத்து சொல்லுங்கள், உங்களுடைய சலவாத்தும் சலாமும் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இது அபுதாபுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி, எடுத்து காண்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தான் மக்கி மண்ணோட மண்ணாக போயிருப்பீங்களே, அப்புறம் எப்படி நாங்கள் சொல்லக்கூடிய சலவாத்தும் சலாமும் உங்களுக்கு எடுத்து காட்டப்படும் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில், நபிமார்களுடைய உடலை என்ன செய்யுது, மண்ணு சாப்பிடுவதை விட்டும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அதனால என்ன செய்யுங்க, என் மீது நீங்கள் சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள், எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. வேற ஒரு ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா, அல்லாஹ் பூமியில் இதற்கென்று சில வானவர்களை நியமித்திருக்கிறான், அவர்களின் மூலமாகத்தான் எனக்கு என்ன செய்யப்படும், என் உம்மத்து சொல்லக்கூடிய சலாமும் சலவாத்தும் எடுத்து காண்பிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அல்லது அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து அப்படின்னு சொல்லக்கூடிய சலாம்
அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வலா அலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத் இப்படின்னு சொல்லக்கூடிய ஸலவாத்தும் இந்த சலாமும் வானவர்கள் என்ன செய்வாங்க, கொண்டு போய் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுடைய உம்மத்து உங்களுக்கு சலாம் சொன்னார்கள், உங்களுக்கு சலவாத்து சொன்னார்கள் என்று வானவர்கள் கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, சேர்த்துருவாங்க. அதனால வந்து நம்ம எங்கே இருந்து சொன்னாலும் அது வானவர்கள் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கப்படும் என்ற அடிப்படையில் இங்கேருந்து போகிறவங்கள்ட்ட போய் சொல்லி விடுறதுல என்ன இருக்குது, நீங்கள் எங்கேருந்து சொன்னாலும் அங்கே போய் சேர்ந்துருமே. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து நம்ம சொன்னாலே அந்த சலவாத்தும் அந்த சலாமும் அங்கே போய் சேர்ந்துரும் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் போகிறவங்கள்ட்ட சொல்லிவிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, தேவை என்ன இருக்குது? அதனால் அவங்க போகிறாங்கன்னா போய் அந்த அடக்கஸ்தலத்தை பார்த்துட்டு அந்த மஸ்ஜித் நபவியில் தொழுகிறது வந்து மற்ற பள்ளிவாசலில் தொழுகிறதை விட சிறந்ததாக இருக்குது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய கரத்தால் என்ன செய்து கட்டிய பள்ளிவாசல் என்ற அடிப்படையில் அந்த பள்ளிவாசலில் தொழுவதற்கு சிறப்பு இருக்குது. அந்த பள்ளிவாசலில் தொழுதுட்டு அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலத்தையும் ஜியாரத் செஞ்சுட்டு வர்றதா இருந்தால் பிரச்சனை இல்லை. போகிறவங்கள்ட்ட இங்கேருந்து எனக்கா நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சலாம் சொல்லுங்கள், என்னுடைய சலாத்தை போய் ரசூலுல்லாஹ்க்கு எத்தி வைங்க அப்படிங்கிறது இங்கேருந்து நீங்கள் சொன்னாலே விளங்கும்னா வானவர்கள் மூலமாக நேரடியாக விளங்காது. மரணித்து விட்டார்களே ஆனால் அது யாருக்கு என்ன செய்யாது, நம்ம இங்கே இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் என்ன பேசினாலும் யாரை கூப்பிட்டாலும் என்ன செய்யாது, கேட்காது, விளங்காது என்பது இஸ்லாத்தில் தெளிவாக இருக்கிறது. அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய சலவாத்தும் சலாமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானவர்களின் மூலமாக எடுத்து காண்பிக்கப்படுது, சொல்லப்படுது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் போகிறவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, தேவையும் கிடையாது. அப்படி என்ன ஒரு வழிமுறை இதுக்கு என்னத்துக்கு, நம்ம இங்கேருந்து சொன்னாலும் போய் சேர்ந்ததும் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் போகிறவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது என்பதை என்ன செய்கிறோம், சகோதரர் பிஸ்மி அவங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கொள்கிறோம்.